யாராவது சொல்ல முடியுமா என்ன பார்த்தோம் அப்படின்னு? ஏதாவது ஆர்டரா இல்லைன்னா ஏதாவது சீக்வன்ஸா? Any one of you, please. அஜய், ஆடிபிளா இருக்கா? மதன் ராஜ், சார் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார், ஆடிபிள் சார். ஒரு சின்ன ரீகேப் பண்ண, நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு ஏதாவது ரீகேப் கொடுக்க முடியுமா? எஸ் சார். சார் ஆர்டிஃபிஷியல்னா என்ன, அப்புறம் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் சார். குட், வெரி குட் மதன் ராஜ். அப்புறம் அதோட கோல்ஸ் பார்த்தோம் சார், கோல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அப்ரோச்சஸ் பார்த்தோம் சார், 4 அப்ரோச்சஸ்: ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சஸ், சைபர் நெட்டிக்ஸ், சிம்பலிக் அப்ரோச்சஸ், கனெக்டிவ் சிமுலேஷன். ஓகே, ஜெனரலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன உங்களுக்கு ஏதாவது கிளியரா இருக்கா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இஸ் டிஃபரெண்ட், இன்டெலிஜென்ஸ் இஸ் டிஃபரெண்ட்னு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? எஸ் சார். இல்ல, இப்போ லோக்கல் லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி உங்களுக்கு சொல்லணுமா? சம்திங் லைக் தட். அப்படியே ரீட் அவுட் பண்ணணுமா ஃபுல்லா? ஏன்னா அந்த மாதிரி இல்லாம நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ல இருக்க கண்டென்ட்டே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் ரியல் டைம் கன்சம்ஷனை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எது பெட்டரா இருக்கு? we need a feedback for you. மதன் ராஜ் சார், நேற்று நடத்த மாதிரியே நடத்துங்க சார், அதுவே பெட்டரா இருக்குது சார். எஸ், பெட்டரா இருக்கு. ஓகே ஓகே. நான் ஒரு ஜென்ரலா ஒரு ரீகேப் நம்ம பார்த்து நம்ம நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணோங்கிறது ஒரு ரீகேப் ஜென்ரலா பார்த்துடலாம். ஆர்டிஃபிஷியல்னா என்னன்னு பார்த்தோம், இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்,
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷனாலிட்டிஸில் எப்படி ரியல் டைமில் ரியல் ஏஐனா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் ஜென்ரல் பர்பஸ் ஏஐ, அதாவது ஜென்ரலாக நம்ம எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸ்பெஷல் பர்பஸ்க்காக ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்னா அட்வான்ஸ்ட் ஹியூமன் பீயிங்கால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி நம்ம மெக்கானிசம்ஸை வச்சு ஏஐ கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பார்த்தோம். அதே மாதிரி திங்கிங் ஹியூமன்லி, ஆக்டிங் ரேஷ்னலி, திங்கிங் ரேஷ்னலி, ஆக்டிங் ஹியூமன்லி அப்படின்னு பார்த்தோம். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு மெக்கானிசமும் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். அதே மாதிரி டூரிங் டெஸ்ட்னா என்ன, இப்போ 1950s இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்னு இல்லாமல் இட்ஸ் அ டியூரிங் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் இன்புட்ஸை கொடுப்பாங்க, அந்த இன்புட்ஸை அவுட்புட்டாக எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் திங்கிங் எப்படி வந்து ஒரு மெக்கானிசம்ல இன்கார்பரேட் பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அந்த நியூரான் ஃபங்க்ஷன்ஸை வந்து அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி ஈவெண்ட்டை வந்து 1960s நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் சரிங்களா. அதுக்கு ஒரு சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் லாஸ்ட் 6 days மேக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, ப்ராபர்ட்டிக்ஸ்னா என்ன, பேஸான் தியரம்னா என்ன, ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸ்னா என்ன, ஈவென்ட் கோஷன்ஸ்னா என்ன அப்படின்னு மேடம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ மேடம் பார்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்டையர்லி டீப் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் ஃப்ரண்ட் ஹேண்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ ரைட் லெஃப்ட் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் சொல்கிறோம் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை எப்படி இன்ஸ்லைஸ் பண்ணும், அந்த வேல்யூ எப்படி ஃபைனலாக அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்ட். இப்போ பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, பேஸ் ஆன் தியரம், அந்த பேஸ் ஆன் தியரமை எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இன்கார்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேடம் சொல்லியிருப்பாங்க. அதே தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் ஒரு ஏஐ எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். எது எவ்வளோதான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பைனரி வேல்யூஸ் நம்ம இன்புட்ஸாக கொடுத்தாலும் அவுட்புட் மெக்கானிசம்க்கு ஒரு சாஃப்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஜென்ட்ஸ் பார்த்தோம் சரிங்களா. அந்த ஏஜென்ட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இன்கார்பரேட் பண்ண அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவுட்புட்டாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கோல்ஸ் இருக்கு ஒரு ஏஐல, என்ன கோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்ட்லையும் அச்சீவ் ஆகணும், அதை வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ஸாகவும் இருக்கணும், ஆக்ஷன்ஸும் சைக்கிளிக்காக இருக்கணும் சரிங்களா. சரி, இன்னைக்கு மார்னிங் வந்து ரைட் ஹேண்ட் ரோபோட் ஒர்க் ஆச்சு, லெஃப்ட் ஹேண்ட் ரோபோட் ஒர்க் ஆச்சு, நாளைக்கு அதாவது 2 days ஆஃப்டர் வந்து இவர் ஒன்லி ரைட் ஹேண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும் சார், லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா ஒரு மெக்கானிசம்க்கு? அந்த மெக்கானிசம் என்டையர் மெக்கானிசமே சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு கோல்ஸ்னு ஒன்று வேணும். அந்த கோல்ஸ் எப்போ ஆகும் அப்படின்னா ரியல் டைமா ஒரு லைவா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதான் கோல்ஸுங்கிற டாபிக்ல பார்த்தோம். அப்புறம் என்னென்ன அப்ரோச்ல ஏஐ யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இவர் மதன்ராஜ் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச், சிம்பாலிக் அப்ரோச், பிரைனீஸ் சிமுலேஷன்ஸ், அப்புறம் காக்னிட்டிவ் சிமுலேஷன், இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏஐ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ரிசர்ச் ஓரியன்டா ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அதில் ஜென்ரலாக இப்போ நான் டீப்பாக உள்ள போகாமல் ஏஐ டெக்னிக்ஸ், ஏஐ அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பிரெயினை ஒரு மெக்கானிசமாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை எப்படி ஃபங்க்ஷனாலிட்டியாக யூஸ் பண்ணுறோம், ஒரு ஹியூமன் பர்சனோட எப்படி கம்பேரிட்டிவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அது கிளியர் டெஃபினேஷனும் அவங்க இனிஷியலாக கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆம்பிகியஸ் ஃபங்க்ஷனை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூரான் ஈவெண்ட்ஸை ஒன்றா எடுத்து அதில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. 1 lakh and above நியூரான் ஈவெண்ட்ஸ் வந்து எல்லாரோட ஹியூமன் பிரெயின்ஸ்லையும் இருக்கு. இட்ஸ் அ கிளஸ்டர் பேஸ்டு கனெக்டிவிட்டிஸ். என்னன்னா கிளஸ்டர் பேஸ்ட்னா கிரிட் மாதிரி இருக்கும், அது மெஸ் மாதிரி இருக்கும். மெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்லிங்க் ஆகி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க மெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லிங்க் ஆகி இருக்கும். அந்த இன்டர்லிங்க்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா நியூரான்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ நியூரான் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ட்ரீயோட வேருன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆணி வேருன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த ஆணி வேர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா தனித்தனியாக பிரிக்க முடியாது சரிங்களா. என்னது இது வந்து ரைட்
வருது, இது லெஃப்ட் லீஃபுக்கு வருது, இது சென்ட்ரல் லீஃபுக்கு வருது அப்படின்னு என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. சரிங்களா? அதுதான் நியூரான் ஃபங்க்ஷன்ஸா நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ ரியல் டைம்ல நியூரான்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஏஜென்ட்ஸ்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அந்த ஏஜென்ட்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஒரு வேக்யூம் கிளீனர் பம்ப்ஸ்ல எப்படி ஒரு மெக்கானிசம்ல ஏஜென்ட்டை என்விரான்மெண்ட்ல எஃபிஷியண்டா எப்படி யூஸ் பண்றாங்க, ஒரு டஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனா இருக்கட்டும், ஒரு டஸ்ட் கார்பேஜ்ல ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும், ஸ்டோர் பண்ண கார்பேஜோட ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத ரேஷனல் ஈவெண்ட்ஸா இருக்கும். அதே ஆட்டோமேஷன் மெக்கானிசம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், அந்த ஆட்டோமேஷன் ஃபங்க்ஷன்ஸை எப்படி என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலயே சென்சார், ஏஜென்ட், என்விரான்மெண்ட் அப்படின்னு 3 செக்டர்ஸை டிவைட் பண்ணி என்ன பண்ணோம். சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா டஸ்ட் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணோம். சக் அப்படிங்கிறது ஆக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டோர் அப்படிங்கிறது ஆட்டோமேஷன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எரால நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பார்த்தோம். அப்புறம் என்விரான்மெண்ட், ஆக்டர்ஸ், சென்சார்னு பிஏஎஸ் அப்படின்னா என்ன, பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் எப்படி பண்றது, என்விரான்மெண்ட்ல எப்படி ஆக்டிவேட் பண்றது, ஆக்டர்ஸ் கரெக்டா ஒர்க் ஆனாங்களா இல்லையா, சென்சார் ஈவென்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஏஐல இன்கார்பரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ், என்விரான்மெண்ட், ஆக்சஸ், சென்சார்ஸ்லாம் என்ன சார் அப்படின்னா நம்ம ஒரு ஏடி மிஷின் பார்த்தோம். கார்டு அப்படிங்கிறத ஒன்று இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்றச்ச பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், அந்த கார்டு கரெக்டான 16 டிஜிட் கார்ட்ஸா இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சுவலா என்டர் யுவர் பிரிண்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏடிஎம் கார்டு இல்லாம ஒரு விசிட்டிங் கார்டை உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா இட் கேனாட் பி சென்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்சார் அப்படின்றது என்விரான்மெண்ட் மிஷின்ல ஆக்டர் வந்து என்ன பண்ணிடும், டீஆக்டிவேட் பண்ணிடும். என்ன பண்ணிடும் ஆக்டர், இது கார்டே இல்லை, இன்வேலிட் கார்டு அப்படின்ற ஒரு மெசேஜை பாப்அப்ல உங்களுக்கு கொடுக்கும் இல்லைங்களா. அதுதான் நம்ம பிஏஎஸ் அப்படின்ற கான்செப்ட்ல நேற்று பார்த்தோம். அப்புறம் ஏஜென்ட், அதாவது மெடிக்கல்ல ஏஜென்ட் என்னவா இருக்காது. இப்போ ஹாஸ்பிட்டல்ல யார் ஏஜென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் ஐடென்டிஃபை பண்றவர் ஏஜென்ட், அது பேஷண்ட் அப்படிங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ், என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்விரான்மெண்ட், ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டாக்டர்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ், சென்சார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிம்டம்ஸை நம்ம ஸ்டோர் பண்றது சென்சார் அப்படின்னு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் பிஇஎஸ்ல பெர்ஃபார்மன்ஸ், என்விரான்மெண்ட், சென்சார், ஆக்டர் இதில் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் டைப்ல ஒரு 6 என்விரான்மெண்ட் டைப் பார்த்தோம். அந்த என்விரான்மெண்ட் டைப்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சசிபிலிட்டி என்ன, டிட்டர்மினிஸ்டிக்ஸ்னா என்ன, எபிசோடிக்னா என்ன, ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன, டிஸ்கிரிட்னா என்ன, சிங்கிள் ஏஜென்ட்னா அப்படின்னா என்ன, அப்படி சிங்கிள் ஏஜென்ட்ஸோட ஈவெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எதுக்கு சார் இந்த என்விரான்மெண்ட் டைப்ல எதுக்கு ஆக்சசிபிலிட்டி, டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஎஸ்ஓட ஈவெண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் அனாலிசிஸ்டா நம்ம அவுட்புட்டா கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணியிருந்தோம், இந்த 6 ஃபேக்டர்ஸையும் நம்ம இன்புட்டா கொடுத்து வாங்குறோம். அதான் என்விரான்மெண்ட் டைப்ல யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஏஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஏஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஆக்டிவேட் பண்றப்ப ஏஜென்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் டைப்ஸ், அது ஏஜென்ட் டைப்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட்ஸ், கோல் பேஸ்ட் ஏஜென்ட், யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸை நம்ம பார்த்தோம். சிம்பிள் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் மாதிரி, மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஏஜென்ட்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி, கோல் பேஸ்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஃபார் லுக் மாதிரி, யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். அதுக்கு ஒரு டயக்ராம் பார்த்தோம். சிம்பிள் ஏஜென்ட்ஸ்னா அது பர்டிகுலர் ஏஜென்ட் ஆக்டிவா இருக்காரா இல்லையான்னு பார்த்தோம். கோல் பேஸ்ல மாடல் பேஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கா, அதுல ஏதாவது கொரீஸ் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம். கோல் பேஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொரீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணோம். யூட்டிலிட்டி பேஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்டையர் ஃபங்க்ஷனாலிட்டியே, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த மெக்கானிசம்ஸை எப்படி என்டையர் என்விரான்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறத யூட்டிலிட்டி எப்படி யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஈவெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். சரிங்களா. அதுல ஒரு அடிஷ்னல் ஏஜென்ட்ஸா என்ன பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் ஏஜென்ட்.
இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி திங். லேர்னிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா சீக்வன்ஸ்லையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். எல்லா சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கணும். சார் இப்போ இந்த ஏஜென்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கார் டாக்ஸி டிரைவர் கார் அப்படின்னு பார்த்தோம். அவர் இங்கேருந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கி எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எங்கே பிரேக் பண்ணணும், எங்கே ரைட்டில் எடுக்கணும், எங்கே லெஃப்ட் எடுக்கணும், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கணுங்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏஜென்ட் என்விரான்மெண்ட் என்ன பண்ணும், ரைட்ல எடுக்கணும்னா அங்கே ரைட் கட் இருக்கணும். அந்த என்விரான்மெண்ட்ல சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் காரை நீங்கள் ரைட்ல எடுக்கணும். இப்போ ஏஐ கார்ஸ், ஏஐ இன்னோவேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் கார்ஸஸ் அப்படின்னு நிறைய வந்துச்சு. இப்போ இந்த ஏஐ கார்ஸ்ல என்ன சார் பண்ணும் அப்படின்னா, உங்க கார்ல நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல சொல்லும். ஸோ மார்னிங் 8 to 8:30 we travel to A destination to B destination. Afternoon you travel to B destination to C destination. Evening you travel to C destination to D destination. அப்படி இந்த டெஸ்டினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கும். இப்போ ரிப்பீட்டடா ஒரு டிராவல் பண்றீங்க. இப்போ A to B எவ்ரி மார்னிங் டிராவல் பண்றீங்க, C to D எவ்ரி ஈவினிங் டிராவல் பண்றீங்க அப்படின்னா இந்த டிராவலிங் அவாய்ட் பண்ணி எப்போ நியூவா ஒரு டிராவல் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ ஏஐ காஸ்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா நியூ பாத் ஆஃப் டிராவலிங் சர்ச்சிங் பேத் அப்படின்னு சொல்லி ஒரு அலாம் வரும். என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க வழக்கமா டிராவல் பண்ற இடத்த விட புதுசா ஒரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்ணி காட்டும். இப்போ ஏஐ ஃப்ரிட்ஜ் என்ன சார் பண்ணும்? இப்போ ஏஐ வாஷிங் மிஷின் சொல்றாங்க, ஏஐ ஃப்ரிட்ஜ் சொல்றாங்க, இப்போ ஏஐ டிவி சொல்றாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ ஏஐ என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஏஐ டிவி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிவிஷன் எடுத்துக்கிறோம். ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ற பிக்சல் எஃபிஷியன்சி, அதாவது ஒரு ஹை டெஃபினிஷன் இப்போ 4K வேல்யூவா அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம ஏஐ டிவியில என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அந்த கான்ஃபிகரேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிவி டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ அந்த 4K வீடியோஸை நம்ம விசிபிளா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏஐ செட்டப்ஸ்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஹை கான்செப்ட் இருக்கா, ஒரு ஏஜ்டு பர்சன் டிவி பார்க்கலாம், இல்லை ஒரு யங் பர்சன் டிவி பார்க்கலாம், வியூவர் ஆஃப் டிவி இருக்கும். இப்போ ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த ஆடியன்ஸோட வியூஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஹை டெஃபினிஷன்ஸ் எதுவுமே பிரேக் ஆகாம சென்சிட்டிவா அவங்க யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஐ ஈவெண்ட்ஸ்ல அதனோட டிஸ்பிளே லெவல்ஸை ஆட்டோமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும், ஆட்டோமேட்டிக் அரேஞ்ச் பண்ணும். இப்போ இந்த ஏஐ டிவில எப்படி சார் அதை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா நீங்க 90 டிகிரியில பாக்குறச்ச ஒரு ஆங்கிள் இருக்கும், அதே 70 டிகிரி பாக்குறச்ச ஒரு ஆங்கிள் இருக்கும், 30 டிகிரி பாக்குறச்ச ஒரு ஆங்கிள் இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் ஏஐயோட அந்த கலர் டெஃபினேஷன்ஸ் வந்து உங்க ஐல ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ சாம்சங்ல கர்வ் டிவி அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கீங்க. இந்த கர்வ் டிவி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ஃபங்க்ஷன்ஸ். சரி, இப்போ ஏஐ வாஷிங் மிஷின் இருக்கும். இப்போ ஏஐ வாஷிங் மிஷின்ஸ் என்ன சார் பண்ணும்? இப்போ ஏஐ மேக்கப் நார்மல் வாஷிங் மிஷின் என்ன ஒரு குளோபல்ல ஒரு பெரிய மாடுலேஷனை கொடுத்துட போகுது அப்படின்னா இப்போ நீங்க ஒரு மிஷினை ஆன் பண்ணணும், உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அதுல போடணும், போட்டதுக்கப்புறம் என்ன டைமிங்ல நீங்க அதை வாஷிங் பண்ணணும், என்ன டைமிங்ல அதை ஆஃப் பண்ணணும், எவ்வளோ லிமிடேஷன் ஆஃப் வாட்டர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணியிருப்போம். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வச்சிருப்போம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 ஷர்ட் 2 பேண்ட் அப்புறம் 1 இன்னர் வேர் போட்டு நம்ம ஒரு வாட்டர் லிஸ்ட் கொடுத்துருவோம். 1 லிட்டர் 1.5 லிட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்ஸ் பண்ணி ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வி நீட் ஆஃப் பர்டிகுலர் ட்ரெஸ் அப்படிங்கிறத அந்த வெயிட்டேஜ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் சக் பண்ணி அந்த மிஷின்ஸ்குள்ள விட்டுவோம். விட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா, எவ்வளோ நேரம் அந்த ட்ரம் பண்ணணும், எவ்வளோ ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? சரி, இதை நாங்கள் வந்து ஈஸியில எம்பெடட் சிஸ்டம்னு சொல்றோமே, அப்ப இது எம்பெடட் சிஸ்டம் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். புரிஞ்சுங்களா? எம்பெடட் இட்ஸ் ஆக்டிவ் ஃபங்க்ஷன், ஏஐ இட்ஸ் ஆக்டிவ் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? எம்பெடட் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஆக்டிவ் கான்செப்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. புரிஞ்சுங்களா? எல்லாமே சீக்வன்ஸா இருந்தா மட்டும்தான் ஏஐ எக்ஸிக்யூட் ஆகும். எம்பெடட்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. புரிஞ்சுங்களா? அதான் எம்பெடடுக்கும் ஏஐக்கும் உள்ள நிறைய டிஃபரன்ஸ். சரிங்களா? அதுதான் நம்ம லேர்னிங் ஏஜென்ட்ஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் இருக்கு,
ரியல் டைம்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, இப்போ விஎல்ஐ சிஸ்டம்ல என்னென்ன அப்ளிகேஷன், இப்போ ஆர்மியில் என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, மெடிக்கல் டயக்னோசிஸ்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு பேசிக்கா 1987, 1983, 1985ல 3 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸா அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஒன்று சொலரி, ஒன்று OPS5 அப்படின்னு ஒரு 3 OS இது பண்ணோம். இது எதுவுமே ஆக்டிவ்ல இல்லை, நீ நாட் டு பி ஒரி அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கிற நெசசிட்டிஸ் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் ரெப்ரசன்டேஷனுக்கும் லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத பார்த்தோம். இந்த லேர்னிங் நம்ம ஆல்ரெடி லேர்னிங் ஏஜென்ட்ஸ்ல பார்த்தோம். அப்போ நாலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ், செமிட்டிக், கான்செப்ட், ஸ்கிரிப்ட், ஃப்ரேம்ஸ், ப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய ரூல்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா நாலேஜ் 2ஆ பிரிச்சாங்க. அதான் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ், ப்ரொடக்டிவ் அப்படின்னு 2 இதாக பிடிக்கிறாங்க. இப்போ ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் பேஸ்டு. இப்போ ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பேஸ்டு. இப்போ இந்த ப்ராடக்ட் இங்கே தான் சார் யூஸ் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் கிரியேட் அன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி யூசர், அது என்ன டிக்ளரேஷன். இப்போ நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அக்ரிஸ்ல என்ன இருக்கணும் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோயர் எண்ட், அதாவது விண்டோஸ் 4 கீழே, அதாவது விண்டோஸ் 1, விண்டோஸ் 3ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. மினிமம் 32 பிட்டு கீழே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் பண்ணாது. உங்களோட ப்ராசஸ் ஸ்பீடு இவ்வளோ இருக்கணும், மெமரி ஸ்பேஸ் இவ்வளோ எடுத்துக்கும், இல்லை என்ன பயாஸ்ல இது எக்ஸிக்யூட் ஆகும், கர்னல்ல எப்படி ஃபெக்ச் ஆகும் இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத டீடைல்டா கொடுத்துருப்போம். அதுதான் ஐ அக்ரீட் த லைசன்ஸ். அந்த லைசன்ஸை நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கிறத அதுல கிளியரா கொடுத்துருப்போம். இப்போ நிறைய பேர் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவோம், அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால்ஸ் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்றச்சா என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் 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 அப்படின்னு கொடுத்துட்டே வந்துடும். இப்போ இந்த நெக்ஸ்ட் கொடுக்குறச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கம்ப்யூட்டர் நேம்னு கேட்கும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் நேமை எங்கேயாவது கொடுத்து இன்ஸ்டலைஸ் பண்ணி கடைசியா வரப்போ அந்த கம்ப்யூட்டர் நேம் கரெக்டா கொடுக்கல அப்படின்னா இவர் இன்ஸ்டலேஷன் சொல்லி ஃபெயில்டுன்னு வரும். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிரிண்டருக்கு டிரைவர் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா அந்த டிரைவர் ஃபைல்ஸோட அக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பஃபர் லொகேஷன் எங்க இருக்கட்டும், இப்போ நீங்க கொடுக்குறீங்களா ஒரு பஃபர் லொகேஷன் எங்க ஸ்டோர் ஆகட்டும்னு கேட்கும். எல்லா பிரிண்டரை இன்ஸ்டால் பண்றச்சு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பஃபர் லொகேஷன் கேட்கும். இப்போ மாடரேட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இப்போ ஏஐ பிரிண்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பஃபர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் பஃபர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த லொகேஷன்ஸ்ல எந்த பார்ட்டிஷனிங், இப்போ நீங்க வந்து 1 TB ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னா மேனுவலா அது பிரிச்சுக்கும். இப்போ C:\, மேக்ஸிமம் 60% ஆஃப் ஆக்குபேஷன் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்கே ஆக்குபை பண்ணிக்கும். ரிமைனிங் 20 என்ன பண்ணும், ரிமைனிங் பார்ட்டிஷனுக்கு எக்ஸிக்யூட் கொடுத்துரும். இப்போ C-ல 60% இருக்கும், D-ல 20% இருக்கும், E-ல வந்து ரிமைனிங் 20% இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி, அதாவது விண்டோஸ் 7க்கு முன்னாடி ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ட்டிஷனிங் அப்படின்னு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், பார்ட்டிஷனிங் பண்ணுவோம். இந்த பார்ட்டிஷனிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 100 GB இருக்கு அப்படின்னா அந்த 100 GB-ல ப்ரோக்ராம் ஃபைலுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணணும், நார்மல் யூசேஜுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல நம்ம தான் அசைன் பண்ணுவோம். இப்போ கரண்டா இன்ஸ்டால் பண்ற எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்றதே கிடையாது. இந்த பார்ட்டிஷனிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை இப்போ பண்றதே கிடையாது. ஏன்னா we are using 32 bit 64 bit IN ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்றோம். இதுல ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பார்ஷனிங் பண்றது வந்து அப்படியே எடுத்துக்கு. அது எடுத்துக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஐயோட பேசிக்கே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிசம்ஸ்ல ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்போ க்ரோ ஆகிட்டே போதோ அப்போ ஏஐயோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா க்ரோ ஆகிட்டே போகும். என்னாகும், க்ரோ ஆகிட்டே போகும். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். கடைசியா நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம், 8% ப்ராப்ளம் யூஸ் பண்றோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்ளிகேஷன்ஸோட ரியல் டைம் என்ஹான்ஸ்மெண்ட்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் சர்ச்சிங்னா என்ன, மேட்சிங்னா என்னங்கிறத ஜென்ரலா பார்த்தோம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தாச்சு சார். இப்போ நாஸ்காம்ல இதுக்கு ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம் சரிங்களா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சின்ன ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், ஜென்ரலா வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸை ஜென்ரலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு
ஏன்னா நம்ம கவரிங் த டாபிக் அண்ட் ஆல்சோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆல்சோ இல்லையா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி வரலாம், நாஸ்காம்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ஐடியா இருந்தால் தான் நம்ம சர்டிஃபிகேட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அந்த சர்டிஃபிகேட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூ சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் நீங்க ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் அட்டர் வேஸ்ட். புரிஞ்சுங்களா? இப்போ சர்டிஃபிகேஷன், இப்போ நாஸ்காம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றோம் அப்படின்னா வேஸ்ட். இப்போ ஏஐ கான்செப்ட் நமக்கு தெரியணும், அந்த ஏஎம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸிக்யூட் பண்ற மாதிரியோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியோ ஒரு பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல். புரிஞ்சுங்களா? ஐ ஹேவ் 15 to 18 சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஆனால் இப்போ 15லேருந்து 16 சர்டிஃபிகேட் கோர்சஸ் என் கையில் இருக்குது சார். ஆனால் இந்த கான்செப்ட் எதுவுமே எனக்கு தெரியல, ரியல் டைமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க, என்னால் அந்த 16 சர்டிஃபிகேட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணி கையில் வச்சுருக்கேன். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரெசன்டேஷன் நாலேஜ் கிடையாது, ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்கிட்ட இருக்கு. புரிஞ்சுங்களா? இவரால் நோன்னு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. நம்ம காலேஜோட பேமெண்ட் போர்ட்டல் அது இப்போ என்னடா எனக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க எக்ஸாமினேஷன் போர்ட்டல் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன்ஸ். சரிங்களா? இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயோட பேசிக் கான்செப்ட் தான் இருக்கு. ஏஐயோட பேசிக் கான்செப்ட் இருக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கியூஆர் கோட் யூஸ் பண்ணி எந்த ஒரு அஃபீஷியல் வெப்சைட்லையும் பேமெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் யூசிங் கியூஆர் கோட் பேமெண்ட். புரிஞ்சுங்களா? நம்ம காலேஜ் வெப்சைட்ஸ், காலேஜ் ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கியூஆர் கோடு பேமெண்ட் பண்ணியிருக்கோம். த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிடெக்னிக்ஸ்க்கு ஆன்லைன் பேமெண்ட் ஆர் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை நம்ம காலேஜில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். பியாண்ட் தட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம், அதை லான்ச் பண்ணிட்டோம், லைவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஏஜ் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இது பெரிய இன்புட் இருக்கு. ஃபைனல் இயர் ஆஃப் சிஎஸ்சி அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் லாட். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட காலேஜோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேற லெவலில் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல டெவலப் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். புரிஞ்சுங்களா? சும்மா லைக் தட் நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆன்சர் பண்ணிட்டு ஒரு பாஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக யாருமே கோர்சஸ் பண்ணவே கிடையாது. ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, அது அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தெரியல. நீங்களும் பண்ணணும். இதே ஈஸியில் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஈஸியில் லாஸ்ட் 2 years பேக் பார்த்தீங்க அப்படின்னா ராம்ஜின்னு ஒரு ஃபேக்கல்டிஸ் இருந்தார். அவர் வந்து இந்த ரோபோட்டிக் ஈவெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணாரு. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்க டிபார்ட்மெண்ட்ல 2 to 3 ரோபோட்ஸ் இருக்கு இல்லையா? தெரியுமா உங்களுக்கு? ஈஸி ஸ்டூடெண்ட். நோ சார், அது எதுவும் சொல்லலை சார். பார்த்துருக்கீங்களா சேதுராமன்? ரோபோட் பார்த்துருக்கீங்களா? நிறைய ரோபோட் ஈவெண்ட்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட் எல்லாமே ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த ரோபோட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இல்ல சார், பார்த்தது இல்ல. ஓகே. முகமது இஸ்மாயில், நீங்க பார்த்துருக்கீங்களா? காமிச்சதே இல்ல. கேளுங்க, அதுக்கு இன்சார்ஜ் இருக்காங்க, உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. நிறைய மாடல் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. சிஎஸ்சியை விட இசிஇ பெட்டர் தென் ஏஐ. ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சிஎஸ்சியை விட இசிஇ நிறைய பண்ணிருக்கீங்க. புரிஞ்சுங்களா? நிறைய காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணி நிறைய வின் பண்ணிருக்காங்க. ஓகே, நாட் டு வரி. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. நேத்து நான் ஒரு வீடியோ பிரசன்ட் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்?
அந்த வீடியோவை நீங்க ப்ராப்பரா நீங்க விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க பார்த்துருக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் டெவலப்டு பை, அதில் யார் யார் அதை டெவலப் பண்ணாங்க, வீடியோல ரெண்டாவது பார்ட்ல இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். விசிபிள்? என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்காப்பா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா ப்ரோக்ராமிங் வித் யுவர் ஓன் இன்டெலிஜென்ட், புட்டிங் யுவர் இன்டெலிஜென்ட் இன்டு கம்ப்யூட்டர், பிளேயிங் ஏ கேம், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். மேக்கிங் ஏ மிஷின் இன்டெலிஜென்டா, இதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான பேசிக் கொஸ்டின்ஸா இருக்கும். சரிங்களா? இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதுலாம் ஆன்சர். சரிங்களா? பிளேகான் அப்படின்றத என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமே இன்கார்பரேட் பண்ணாரு, இன்டராக்டிவ் டயலாக்கா மாத்தினாரு. சரிங்களா? அந்த வீடியோல இனிஷியலாவே பார்த்துருப்போம். 1950s இருந்து 1968 இருந்து ஒரு டயக்ராம் போட்டு பார்த்துருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சிஸ் ரிசர்ச் பண்ணாங்க, இது ஓரியன்டா ரிசர்ச் பண்ணாங்க. அவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது என்ன ரிசர்ச் பண்ணாங்க? எஜுகேஷனுக்கா, இல்ல எனர்ஜிக்கா, இல்ல ஜஸ்டிஸ்க்கா, இல்ல டிஃபென்ஸுக்கா அப்படின்னு. அந்த ரிசர்ச் பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணாங்க. இது 1968ல. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ சார் நேற்று நான் வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நீங்க இந்த வீடியோஸை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவும் அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். யாருங்க அது? ஜான் மெக்கர்டலா, இல்ல அலைன் நியூவலா, இல்ல அலைன் டியூனிங்கா, இல்ல ஃபிஷரா? ஃபிஷர் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கேஇ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணல, ஆனா அந்த வீடியோஸ்ல கொடுத்துருந்தாங்க. நாலேஜ் இன் எஜுகேஷன் இன்கார்பரேட் அப்படின்னு ஒரு பார்த்தோம். அது இன்டெலிஜென்ட் கார்பரேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. டெக்னோ நாலேஜ்ல இல்லை, டெக்ஸா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இல்லை, டெக்னாலஜிலையும் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, லேட்டரா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சரிங்களா? இது உங்க சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்டிபிகேட் ஓரியன்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸ் மேடம் எடுத்திருப்பாங்க இல்லையா, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஈவெண்ட்ஸும் கேட்கலாம். ஏன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? நம்ம இன்னைக்கு டாபிக் போயிடலாமா? இங்க வராதுன்னு சொன்னா வேலையே இப்போ ஆடிபிளா இருக்கா? இஸ் ஆடிபிள்? எஸ் சார். ஓகே ஓகே கண்ணு, இப்போ ஒரு ஸ்மால் வீடியோஸ் உங்களுக்கு. சரிங்களா? இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோவை நீங்க ப்ராப்பரா உங்களுக்கு விசிபிள் ஆகுதான்னு பாருங்க. இந்த வீடியோல என்ன சார் இருக்கும் அப்படின்னா பேசிக் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். சரிங்களா? நேற்று பார்த்தது தான், அதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். இதுலயும் ஹிஸ்ட்ரிஸ் தான் இருக்கும். ஆனா எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க அந்த வீடியோஸ்ல இப்ப பாத்துக்கலாம். ஓகேங்களா?
இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் விசிபிள்? Yes, sir. Okay, good. This video is brought to you thanks to Surfshark, a VPN that encrypts your online data to help you stay private and protected. The thing was human brain electro-neurotic. You asked for it. Artificial intelligence has been a topic of growing prominence in the media and mainstream culture since 2015, as well as in the investment world, with companies that have mentioned the word in the business model gaining massive amounts of funding. While to many, the hype around AI may appear sudden, the concepts of modern artificial intelligence have been around for over a century, and extending further, the concept of artificial intelligence and artificial beings have been in the minds of humans for thousands of years. To better understand and appreciate this technology and those who brought it to us, as well as to gain insight into where it will take us, sit back, relax, and join me in an exploration on the history of artificial intelligence. Times of ancient Greece, mechanical men and artificial beings have been dreamt about, such as Greek myths of Hephaestus, the Greek god of smithing, and his designs of mechanical men and other autonomous machines. Progressing forward toward the Middle Ages and away from fables and myths of ancient times, realistic humanoid automatons and other self-operating machines were built by craftsmen from various civilizations. Some of the more prominently known are Ismail al-Jazari of the Turkish Artuklu dynasty in 1206 and Leonardo da Vinci in the 1500s. Al-Jazari designed what is believed to be the first programmable humanoid robots, a boat carrying 4 mechanical musicians powered by the flow of water. And Da Vinci, of his various mechanical inventions, built a night automaton that could wave its arm and move its mouth. Moving forward to the 1600s, brilliant philosophers and mathematicians, Thomas Hobbes, Gottfried Leibniz, and René Descartes believed in the concept that all rational thought could be made as symmetric as algebra or geometry. This concept was originally birthed by Aristotle in the 4th century, referred to as syllogistic logic, where a conclusion is drawn based on 2 or more propositions. As Thomas Hobbes stated in his book Leviathan, when a man reasons, he does nothing else but conceive a sum total from addition of parcels, or conceive a remainder from subtraction of one sum from another. These operations are not incident to numbers only, but to all manner of things that can be added together and taken one out of another. The logicians teach the same in consequence of words, adding together 2 names to make an affirmation, and 2 affirmations to make a syllogism, and many syllogisms to make a demonstration. Leibniz took Hobbes' philosophies a step further and laid the foundations for the language machines communicate in today, binary. His motivation for doing so was because he realized that mathematical computing processes could be done much easier in a number encoding with less digits. Descartes examined the concept of thinking machines and even proposed a test to determine intelligence in his 1637 book, A Discourse on the Method, where Descartes famously stated the line, "I think, therefore I am." He also stated in that book, "If there were machines that bore a resemblance to our bodies and imitated our actions as closely as possible, we should still have 2 very certain means of recognizing that they are not real humans. The first is that such a machine should produce arrangements of words as to give an appropriately meaningful answer to whatever is said in its presence. Secondly, even if some machines might do things as well as we do them, or perhaps even better, they would inevitably fail in others, which would reveal that they are not acting from understanding." Also in the 1600s and throughout the Middle Ages, on the other side of the spectrum, entertainment and spirituality, growing from Greek myth, the concept of artificial beings continued to be explored, such as in fields like ancient chemistry, in other words, alchemy, which was more of a pseudoscience with the goal to transform the pure into the rare, transforming mind into matter. Countless stories during this time period also portray this concept, such as a golem in Jewish folklore, which is a being created from inanimate matter. Progressing forward, we see this trope again in stories such as Frankenstein, first published in 1818, where the being reanimated from inanimate flesh. After the height of the First Industrial Revolution in the mid-1800s, where machines began replacing human muscle and a beginnings of the field of modern computing, we see these stories take a turn towards modern sci-fi elements and portraying technology as evolving into human form. Take, for example, this clip from the silent film Metropolis.
world, the field of modern computing was officially born with Charles Babbage's mechanical analytical engine in the 1840s. Although it was never built due to a variety of reasons, rebuilding of its designs in present day showed that they would have worked. This then means that Ada Lovelace was the world's first programmer, with her algorithm on calculating Bernoulli numbers on Babbage's machine. Early computers had to be hard-coded to solve problems, and Lovelace, being the first programmer, had serious doubts on the feasibility of artificial intelligence. Nearly 200 years after Descartes, she showed similar sentiments, stating about the analytical engine, "It has no pretensions whatsoever to originate anything. It can do whatever we know how to order it to perform. It can follow analysis, but it has no power of anticipating any analytical relations or truths." This is referred to as Lovelace's objection. As a side note, be sure to check my video on the history of computing if you want more background knowledge on the evolution of the field of computing. Back on topic, a decade after Babbage's analytical engine, in the 1850s, George Boole, an English mathematician and philosopher, revolutionized the field of computing and laid the first true steps for computing-based artificial intelligence. Boole, like those before him, also believed human thinking could be mastered by laws described by the means of mathematics. He took the principles of syllogistic reasoning from Aristotle and expanded much deeper on the relationship between logic and math that Leibniz had said, thus resulting in the birth of Boolean logic, essentially replacing multiplication with and addition with or, with the output being either true or false. This abstraction of logic by Boole was the first step in giving computers reasoning ability. This is because as the field of computing evolved, a number of researchers noticed that binary numbers, 1 and 0, in conjunction with Boolean logic, true and false, could be used to analyze electrical switching circuits. This is referred to as combinational logic. In other words, logic gates that output a resultant based on their inputs. There are a variety of different types of gates, and, or, XOR, NOT, etc. And as the connections between different gates became more complex, led to the design of electronic computers. Combinational logic is the first layer of automaton theory. In other words, the study of abstract and self-operating machines. As computing evolved, additional layers began to be established, with the next one being finite state machines. These machines essentially black box sets of logic gates, and use logic between the black boxes to trigger more complex events. For an illustrative example of the type of state machine, think of an oven that has 3 states: off, heating, and idle. In state diagrams, we can illustrate state transitions and the values that will trigger them. For example, the on and off button presses of the oven being too hot, the oven being too cold, etc. The next layer of automaton theory is push-down automaton. In other words, machines with memory, which was pioneered by many individuals, such as William Eccles and Frank William Jordan, who invented the first circuits capable of memory, flip-flops, and John von Neumann, who abstracted the relationship of memory in a computing system. Finally, the last layer of automaton theory, and the class of machines we use today, is Turing machines. Before continuing, I want to point out that this is an extremely simplistic overview of a subset of automaton theory, and to definitely research with other sources for a more in-depth overview. The final layer of automaton theory was based on a mathematical model of computation that Alan Turing proposed in 1936, dubbed the Universal Turing Machine. Once again, like those before him, Turing broke down logic into a mathematical form, in this case translating it to a machine that reasons through abstract symbol manipulation, much like the symbolic reasoning done in our minds. As stated earlier, early computing devices were hard-coded to solve problems. Turing's belief for this universal computer was, instead of deciding what a computer should do when you build it, design a computer in such a way that it can compute anything that is computable, so long as it is given the right instructions. This concept is the basis of modern computing. At this point in the 1930s, with the field of modern computing officially born and rapidly evolving, the concept of artificial beings and intelligence-based computing technology began permeating across mainstream society of that time. The first popular display of this was Electro, the nickname of a humanoid robot built by the Westinghouse Electric Corporation, and shown at the 1939 New York World Fair. Ladies and gentlemen, I'll be very glad to tell my story. I am a smart fellow, as I have a very fine brain. Electro wowed many, and one considers the basis of mainstream society thanks to the computing-based artificial intelligence, as evident by the various movies, TV shows, books, and other entertainment media portraying the concept. As a side note, Westinghouse's Electro draws many parallels to modern-day hands-on robotic Sophia. They are not truly intelligent, but are more of a way for mainstream society to get a glimpse of future technology. In other words, they are imitating intelligence. Going back to Alan Turing in the 1950s, he pondered this dilemma of truth versus imitated intelligence in section 1 of his paper, Computing Machinery and Intelligence, titled The Imitation Game.
In this paper, he laid the foundations for what we now refer to as the Turing test, the first serious proposal in the philosophy of a computing-based artificial intelligence. The Turing test essentially states if a machine acts as intelligently as a human being, then it is as intelligent as a human being. An example often thrown around is the online chat room, in which if we are talking to an AI bot but aren't told this until after, and believe during the conversation that it was a human, then the bot passes the Turing test and is deemed intelligent. Around the same time as Turing's proposal, another titan of the field of computing, the father of the information age, Clark Shannon, published the basis of information theory in his landmark paper, A Mathematical Theory of Communication, in 1948. Information theory is the backbone of all digital systems today, and a very complex topic. In layman's terms and in relation to computing, Shannon's theory states all information in the entire universe can be represented in binary. This has profound implications for artificial intelligence, meaning we can break down human logic and more so the human brain and replicate its processes with computing technology. This fact was demonstrated a few years later in 1955 by what is dubbed as the first artificial intelligence program called Logic Theorist, a program able to prove 38 of the first 52 theorems in Principia Mathematica, a 30-volume work on the foundations of mathematics. This program was written by Alan Newell, Herbert Simon, and Cliff Shaw, who, like philosophers and mathematicians before them, also believed human thought could be broken down, with them stating, the mind can be viewed as a device operating on bits of information according to formal rules. That being, they realized that a machine that can manipulate numbers could also manipulate symbols, and that symbol manipulation is the essence of human thought. As a fun side note, Herbert Simon stated, a system composed of matter can have the properties of mind, a throwback to alchemy of the Middle Ages in which matter was attempted to be converted to mind. Also during this time period, in 1951, Marvin Minsky, one of the founding fathers of the field of artificial intelligence, built the first machine incorporating neural net, the stochastic neural analog reinforcement calculator, SMART for short. As you can see, at this point in the mid-1900s, with computers becoming more capable every year, increasing research into extracting human logic and behavior, development of the first neural net, and various other innovations, the field of modern computing-based artificial intelligence is being born. We'll cover the official birth of AI leading to present day in the next video on this AI series. Speaking of present-day AI and advanced algorithms that require more and more of your personal data, now more than ever, privacy online is essential, and tools such as VPNs are able to provide this by encrypting your internet connection. One such VPN I use myself and is a sponsor of this video is Surfshark. They use the military-grade AES 256 GCM encryption, which is used by banks and financial institutions around the world. Surfshark is also one of the few truly no-log VPNs out there, as they are based in the British Virgin Islands, which has no data retention laws. Moving on to the features of this VPN, they are supported by all major platforms, including Android and iOS. Some other great features that give me ease of mind is a kill switch feature, which will automatically terminate your internet connection if the VPN connection drops unexpectedly, and HackLock, which is a feature which will scan the web and notify you of vulnerable emails and passwords from data leaks. While there are many VPN options out there, Surfshark has become one of my favorites, and as a bonus, is also one of the most affordable as well. To support futurology and learn more about Surfshark, go to surfshark.deal/futurology. By using that link and entering the promo code Futurology at checkout, you will save 83%, as well as get one additional month to your plan for free. At this point, the video has concluded. We'd like to thank you for taking the time to இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சப்பா? மதன்ராஜ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எஸ் சார். நம்ம ஜென்ரலாக பார்த்த விஷயத்துக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? இப்போ ஏஐனா என்னன்னு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை ஏஐ? சேதுராம், சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா ஏஐனா என்னன்னு? எஸ் சார். ஒரு மெஷின் எப்போ ஒரு ஹியூமன் அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி
டெசிஷன் எடுக்க முடியுங்கிறத பத்தி அந்த வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன் சார். ஓகே கண்ணா, வெரி குட். The screen is visible. Yes, sir. Natural language program. Natural language program. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னா ப்ரோக்ராம் ஆர் ப்ராசஸிங்? ஓகேப்பா. இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங், அதாவது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த கம்பைலர் இப்போ நான் ஃபார்முலா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க, அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் வாய்ட் மெயின் ஓப்பன் க்ளோஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆஸ் இன்க்ளூட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஆஸ் இன்க்ளூட் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறது லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், கரெக்டுங்களா? இந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கும், எப்போ ஓப்பன் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும், எங்கே வாய்ட் யூஸ் பண்ணணும், மெயின்ல எதுக்கு க்ளோஸ் அண்ட் ஓப்பன்ஸ் யூஸ் பண்ணணும், செமிகோலன் எங்கே வரணும், கோலன் எங்கே வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் யூசர் டிஃபைன் லாங்குவேஜை கன்ஸ்ட்ரைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நேச்சுரல் லாங்குவேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஃபீல்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சப்ஃபீல்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஃபீல்ட் ஆஃப் லிங்குவிஸ்டிக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரான்ச். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது ஒரு மெயின் கோர்ஸ், அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட். இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கான்செப்ட், ஒரு ஹியூமன் பீயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கான்செப்ட்டுக்கு அந்த ரோபோட்டை டெவலப் பண்ணணும் இல்லையா? அப்படி டெவலப் பண்றச்சு யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் இன் மிஷின் லெவல் லாங்குவேஜ். மிஷின் லெவல் லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0s and 1s மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணும். அந்த ஆக்டிவேட்டரை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்குற இன்புட்டையும் அவுட்புட்டையும் டெஸ்டினேட் பண்ணும். இப்போ 0 அப்படின்னு ஒரு இன்புட் உள்ள போகுது அப்படின்னா கீபோர்ட் cannot be ஒர்க் அப்படின்னு அர்த்தம். இப்போ கீபோர்டு ஒர்க் ஆனாதான் என்ன ஆகுங்க, மானிட்டர்ல ஏன்னு ஒரு ஆல்பபெட் டிஸ்பிளே ஆகும். இப்போ நார்மலா ஒரு கீபோர்ட்ல ஏன்னு ஒரு ஆல்பபெட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா input device of keyboard is connected to the CPU performing to the process connecting to the RAM catch over the memory space of application or operating system in the hard disk and then relocated in the RAM and then port 1 or port 2 connected in the output device of monitor அப்படின்னு இருக்கும். இப்போ அவுட்புட் மானிட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா விஜே கேபிள் இருக்கும். அந்த விஜே கேபிள்ல இருக்கிற கண்டென்ட்குள்ள போய் என்ன பண்ணுவோம், நம்ம மானிட்டர்ல ஏன்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ நார்மலா ஒரு மானிட்டர்ல ஏன்னு டிஸ்பிளே பண்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அதான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈவெண்ட்ஸா உங்களுக்கு அந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா எங்கேயுமே டிராப் அவுட் ஆகாம நீங்க இது இன்புட் 1 கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் குட் பி ஆன். அந்த ஆனுங்கிற ஃபங்க்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் should be on, RAM should be on, hard disk functionality events is on, port 1 is on. இது எல்லாமே ஆன்ல இருந்தால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஏங்கிற ஆல்பபெட்ஸை கரெக்டாக ஒரு மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுங்களா? இப்போ பர்டிகுலர் ஆல்பபெட்ஸ் ஏங்க டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு இவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரியல் ஹியூமன் பீயிங் திங்க் பண்ணுறது அந்த நியூரான் ஃபங்க்ஷன்ஸே அப்படியே இன்கார்பரேட் பண்ணி ஒரு நார்மல் ரோபோட்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்வன்ஸில் ஆர்டரில் அசைன் பண்ணி செப்பரேட் ஈவெண்ட்டா டிவைட் பண்ணுவாங்க. அப்படி ஈவெண்ட்டா டிவைட் பண்றச்ச என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் ஈவெண்ட்டுக்காக மட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸா அவங்க செக்ரிகேட் பண்ணாங்க. 1990s தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாடர்ன் நியூரல் நெட்வொர்க், அதாவது இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸை இந்த நியூரல் நெட்வொர்க் ஃபங்க்ஷனோட இன்கார்பரேட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோஸ்ல பார்த்தோம் 1950s என்ன மெக்கானிசமே இன்கார்பரேட் பண்ணாங்க, 1960s என்ன இன்கார்பரேட் பண்ணாங்க,
70s and 80 மிட்ல என்ன இன்கார்பரேட் பண்ணாங்க சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 to 60s என்ன இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னா ஏஎல்பிஏசி ரோபோட் அப்படின்னு ஒரு ரோபோட்டை இன்கார்பரேட் பண்ணாங்க. அந்த இன்கார்பரேட் பண்ண ரோபோட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1970s என்ன பண்ணாங்க, அது லைவ் டெமோமா கொண்டாந்தாங்க. இப்போ லைவ் கொண்டு போய் லைவா கொடுக்குறச்ச என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் திங்க் பண்றதை விட லோ லெவல்ல தான் இருந்துச்சு. இப்போ ஹியூமன் பீயிங் லோ லெவல்ல தான் இருந்துச்சு. இப்போ 1980s அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நியூரான் ஃபங்க்ஷன் அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு பிரெயின் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஈவென்ட் பண்ணுமோ அந்த பிரெயின் ஈவெண்ட்ஸை நேச்சுராகவே என்ன பண்றாங்க ஒரு சிஸ்டம்க்கு இன்கார்பரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ்ல இருக்கிற மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ்னா என்ன சார்? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது? இப்போ 1 ஆன் ஆகணும், 1 ஆன் ஆனாதான் 2 ஆன் ஆகணும், 2 ஆனாதான் 3 ஆன் ஆகணும் அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இந்த சீக்வன்ஸ்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆட் நம்பர்ஸ்லாம் ஆன் ஆயிருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஈவெண்ட் நம்பர்ஸ்லாம் ஆன் ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணும். அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசிஷன் ட்ரீயாவே 2ஆ பிரிச்சுப்பாங்க. பார்ட் 1 அப்படின்னு ஒரு டிசிஷன் ட்ரீ, பார்ட் 2 அப்படின்னு ஒரு 2 டிசிஷன் ட்ரீயா டிவைட் பண்ணிப்பாங்க. அதை டிவைட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்ல அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எதுக்கு சார் அசைன் பண்றோம்? இப்போ ரைட் ஹேண்ட் ரோபோட்டோட ரைட் ஹேண்ட் மட்டும் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நியூரான் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்றதுக்கு ஒரு நியூரான் ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன ஸ்பீட்ல எக்ஸிக்யூட் ஆகணும், என்ன ஈவன் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்ல இன்புட்டா கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் என்ன பண்ணும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் எப்போ இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை அதை கலெக்ட் பண்ணி இருக்கும். ப்ராசஸர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேச்சுரல் லெவல் லாங்குவேஜ் கொண்டு போய் புஷ் பண்ணும். சரிங்களா? அப்படி புஷ் பண்றப்பதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுல ஒரு 2 பார்சிங் டெக்னிக்ஸ் இருப்பாங்க. இந்த பார்சிங் டெக்னிக்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச்னு 2 அப்ரோச் இருக்கு. சரி, இப்போ டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா என்ன சார்? டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா என்ன? அதாவது உங்களால ரியல் டைமா அதாவது உங்களால அது கம்பேர் பண்ணி பார்க்க முடியுதா? டாப் டவுன்னா என்ன அப்படிங்கிறது ஏதாவது சரி சார். இப்போ நார்மலாக உங்ககிட்ட எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு இருக்கு சார். இப்போ ஏடிஎம் கார்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 டிஜிட் பின் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் உங்களோட பின் நம்பர்ஸ் இல்லையா? காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்மோட பின்னா இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 15 காம்பினேஷன்ல ஒரு ஏடிஎம் கார்டை ட்ரை பண்ணிடுறேன். அந்த 50th காம்பினேஷன்ல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏடிஎம் கார்டை என்னால் ஆக்சஸ் பண்ணி விட்ராவல் ஃபங்க்ஷன்ஸ்குள்ள போய் என்னால் எடுத்துட்டு வர முடியுது. விட்ராவல் ஃபங்க்ஷனுக்குள்ள போய் என்னால் எடுத்துட்டு வர முடியுது. அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன ஆகுதுங்க, இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் செக்யூரிட்டி பர்பஸும் என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் ஆயிரும். என்ன ஆயிரும்? பிரேக் ஆயிரும். சார் நான் கார்டு இங்கே வச்சிருக்கேன், என்னோட கார்டு வந்து ஹைதராபாத்ல யூஸ் பண்ணி யாரோ அமௌண்ட் ஸ்வைப் பண்ண மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வருது அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் இந்த சைபர் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சைபர் ஃபங்க்ஷனாலிட்டியில் என்ன சார் பண்ணும்? சைபர் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன சார் பண்ணும் அப்படின்னா செக்யூரிட்டி லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒவ்வொரு லெவலில் இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏர்டெல் மணி டிரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா பயங்கர செக்யூரிட்டிஸ். ஒரு ஹேட் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஐடி நம்பரை வாங்கி அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண நினைப்பாங்க. அவங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆத்தென்டிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஆட்ஸ்ல பேசிக்காக என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாப் டவுன் அப்ரோச்லையும் பாட்டம் அப் அப்ரோச்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டாப் டவுன்ல என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி எங்கேருந்து வரணும், உங்கள் செக்யூரிட்டி லெவல் எங்கேருந்து வரணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு தான் 2 கீழே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொடுத்துருக்காங்க. த ஹேண்ட்சம் பாய் லவ்ஸ் ஏ நைஸ் கேர்ள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ எ நைஸ் கேர்ள் லவ் பாய்ன்னு இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா
ஹேண்ட்ஸம் பாய் ஹர்ட் ஏன் நைஸ் கேர்ள் அப்படின்னு இருக்கலாம். ஆனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நேச்சுரலா ஒரு இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா த ஹேண்ட்ஸம் பாய் லவ்ஸ் ஏ நைஸ் கேர்ள் அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் செனாரியோஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் செனாரியோஸ் இருக்கு. இதுல என்ன சார் டாப் டவுன் அப்ரோச்? இதுல என்ன டாப் டவுன் அப்ரோச் இருந்துட போகுது? இந்த எக்ஸாம்ல இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல என்ன சார் டாப் டவுன் அப்ரோச் இருந்துட போகுது? கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. என்ன இருந்துட போகுது இதுல? ஹேண்ட்ஸம் பாய் லவ்ஸ் ஏ நைஸ் கேர்ள் அப்படின்னு. இதுல என்ன உங்களுக்கு இதுல என்ன சார் செக்யூரிட்டி? நீங்க டாப் டவுன் அப்ரோச்னா செக்யூரிட்டி. நீங்க இப்போ த ஹேண்ட்ஸம் டாக் லவ்ஸ் ஏ நைஸ் கேர்ள் வர முடியுமாங்க? வருமா? த ஹேண்ட்ஸம் இன்செக்ட்ஸ் லவ்ஸ் ஏ நைஸ் கேர்ள் வருமா இங்க? இப்போ இந்த பாய் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னங்க? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். என்னது? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கீங்களா, இந்த பாய் தான் என்ன பண்ண முடியும்? கேர்ள என்ன பண்ண முடியும்? லவ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா? த யங் கேர்ள் கோயிங் டு ஸ்கூல். யங் கேர்ள் எங்க போவாங்க? ஸ்கூலுக்கு தான் போவாங்க. இப்போ யங் பாய் கோயிங் டு ஸ்கூல்னு இருக்கும். யங் பாய் எங்க தான் போவாங்க? ஸ்கூலுக்கு தான் போவாங்க. சரிங்களா? யங் கேர்ள் டிராவல் தி ட்ரெயின். யங் பாய் டிராவல் தி ட்ரெயின் அப்படின்னு இருக்கும். ஆனா ரெண்டு பேரால என்ன பண்ண முடியும்? டிராவல் பண்ண முடியும். யங் கேர்ள் கைடிங் தி ட்ரெயின். யங் கேர்ள் ரைடிங் தி ட்ரெயின் அப்படின்னு என்ன பண்ண முடியாது? நம்ம அவங்கள கைட் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? அதான் டாப் டவுன் அப்ரோச்ல இருக்கு. இப்போ பாட்டம் அப் அப்ரோச்ல என்ன சார் இருக்கும்? சேம் லைக் தட். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் சீரியஸ் இஷ்யூவா எடுத்திருப்பாங்க அப்படின்னா த ஹேண்ட்ஸம் பாய் லவ்ஸ் எ நைஸ் கேர்ள். இதுலயும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை வந்து கம்பேர் பண்ணி பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்துருப்பாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் எட்ஜஸ், அதாவது வெர்டெக்ஸ் எட்ஜஸ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எட்ஜோட காம்பினேஷன்ஸ். இப்போ இந்த ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறது இங்க போனாலோ இந்த நைஸ் அப்படிங்கிறது இந்த சப்சீக்வன்ஸ்ல போனாலோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம சீக்வன்ஸ்ல ஆட முடியாது. இந்த பாட்டம் அப்ரோச்லயும் டாப் டவுன் அப்ரோச்லயும் இது ரெண்டுலயும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த பாட்டம்லயும் இதுலயும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கும்? மெயினா என்ன டிஃபரன்ஸ் இதுல வந்துட போகுது? பாட்டம் அவுட் அப்ரோச்சுக்கும் இல்ல டாப் டவுன் அப்ரோச்சுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் வர போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச்ல பாத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சீக்வன்ஸ்ல இருக்கும். ஈவெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா டீகண்டா இருக்கும். இப்போ டாப் டவுன் அப்ரோச்னு எடுத்தீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் அலாட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ஹையர் அத்தாரிட்டி டாப்ல இருப்பாரு. சரிங்களா? எம்ப்ளாயி மிடில் இருப்பாரு. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவர் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் விட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ பிரின்சிபல் அப்படின்னு இருப்பாங்க, ஹெச்ஓடிஸ் அப்படின்னு இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஹெல்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ டாப் டவுன் அப்ரோச்ல யார் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரின்சிபல் தான். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்ரோச் பண்ணுவாரு. அதுல இருந்து ப்ரொஃபசர்ஸ் வருவாங்க. ப்ரொஃபசர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு கீழே வருவாங்க. சரிங்களா? இந்த டாப் டவுன் அப்ரோச்சும் பாட்டம் அப்ரோச்லையும் பாத்தீங்க அப்படின்னா மேஜரா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். அதுல இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
இப்போ ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். எஸ் சார். ஓகே கண்ணு. இப்போ டாப் டவுன் அப்ரோச் பாருங்க, பாட்டம் அப் அப்ரோச் பாருங்க. இப்போ டாப் டவுன் அப்ரோச்சில் ஒரு எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டோம், ஒரு கம்பெனிஸ் எடுத்துட்டோம். அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட ஓவரால் அத்தாரிட்டிஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே டாப் லெவலில் தான் இருப்பாங்க. இப்போ எம்ப்ளாயி ரிசீவ்ஸ், அதாவது எம்ப்ளாயோட டாஸ்க் அசைன் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர் தான் இருப்பாங்க. அந்த டாஸ்க்கை ஈவன் பண்ணி அவங்களுக்கு அசைன் பண்ணணும். இப்போ டாப்பர் லெவல் ஃபங்க்ஷனுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லோவர் லெவல் அது அப்பர் லெவல் மேனேஜ்மெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. இதுலேயே பாட்டம் அப் அப்ரோச்சில் பாருங்க, எம்ப்ளாயி இன்புட் இருக்கும், அப்புறம் கம்பெனியோட கொலாபரேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் அப்புன்னு இருக்கும். புரிஞ்சுங்களா? சரி, இந்த ரெண்டுலேயும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு? பாட்டம் அப்புக்கும் டாப் அப்புக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா, டாப் அப் அப்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைரார்கிக்கல் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சீக்வன்ஸாக இருக்கும், ஹையர் எண்ட்ல இருந்து தான் வரும். பாட்டம் அப் அப்ரோச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அதாவது லோவர் ஏஜ்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹையர் எண்டுக்கு போகும், க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ டாப் டவுன் அப்ரோச்சுக்கும் பாட்டம் அப் அப்ரோச்சுக்கும் இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாப்பா? இது கிளியரா இருக்கா? பாட்டம் அப் டாப். எஸ் சார். சரிங்க சார். இப்போ நீங்க வந்து டாப் டவுன் அப்ரோச்சுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, பாட்டம் அப்புக்கு இப்படி சொல்லிட்டீங்க, சரிங்களா? இப்போ யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துப்போம். யூனிவர்சிட்டி ஸ்கேல ஒரு 100 காலேஜஸ் இருக்கு. சரி, இதுல எப்படி சார் டாப் டவுன் பாட்டம் அப் எப்படி சார் ஃபங்க்ஷனாலிட்டி பண்றது, இப்போ ப்ரியாரிட்டி எப்படி சார் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரியாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கலெக்டிவ் ஆஃப் காலேஜஸ் இருக்கும், மேக்ஸிமம் ரிசல்ட் ப்ரொடியூஸ்டு, டாப் ரேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ், NBA அக்ரிடேஷன்ஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு கிரேட் இருக்கும். இப்போ கம்பெனிஸே எடுத்துட்டீங்க அப்படின்னா கிரேட் 1 காலேஜ், கிரேட் A காலேஜ், கிரேட் B காலேஜ் எப்படி டிஃபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜோட ஃபங்க்ஷனாலிட்டியை பாட்டம் அப்ல இருந்து டாப் டவுனுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ இது ரெண்டையும் எப்படி சார் கம்பேரிட்டிவ் பண்றாங்க? இப்போ லோவர் எண்ட்ல லோவர் ரிசல்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச். டாப் ரேங்க்ல இருக்கிற காலேஜ் வந்து டாப் அப் பண்ணிச்சு. இல்ல சார், எனக்கு ஜிசிடியை விட எம்ஐடி குரோம்பட்டு பெட்டரா இருக்கு சார், எம்ஐடி குரோம்பட்டோட ஐஐடி, அப்புறம் ஐஐடிக்கும் எம்ஐடிக்கும் என்ன சார் இருக்கும் அப்படின்னா என்ஐடிஸ். இது எப்படி சார் நம்ம டிஃபர் பண்றோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற வேல்யூஸ், அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா டிஃபர் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இதுல பாட்டம் அப் அப்ரோச். இப்போ நீங்க ஒரு மெக்கானிசம் இன்கார்பரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த மெக்கானிசம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷனல்ஸ் டாப் லெவல்ல இருக்கணும், என்னென்ன ஃபங்க்ஷனல்ஸ் லோ லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறத அந்த மெக்கானிசம்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மெக்கானிசம் நேச்சுரல் லாங்குவேஜ்ல எப்படி சார் அப்ரோச் பண்ணும்? சார் நீங்க சொன்னீங்க ஒரு கார் இருக்கு, அந்த கார் டிராவல் பண்றச்ச உங்களோட டிராவல் ஹிஸ்டரி வச்சு ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்ஸை வச்சு நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணீங்க, எவ்வளவு இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன ஒரு ப்ராசஸ் டிராவலிங் பண்ணிருக்கீங்க, ஏன் அதர் டெஸ்டினேஷன் நீங்க சூஸ் பண்ணி டிராவல் பண்றீங்கிற அந்த அலர்ட் வருது இல்லைங்களா சார்? அந்த அலர்ட் அப்படிங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அந்த செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ்ல மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அந்த நேச்சுரல் லெவல் ப்ராசஸிங் எங்க இருந்து சார் வரும் அப்படின்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்ல இருக்கிற பிரெயின்ல நர்வ்ஸ் இருக்குங்களா, அந்த நியூரான் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேச்சுரல் ஃபங்க்ஷன்ஸா டிவைட் பண்ணும். சார் நீங்க என்டர் பட்டன் அழுத்துங்க சார் நீங்க நம்பர் 1 பட்டன் அழுத்துங்க சார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்டர் பட்டன் தான். நீங்க 1 பட்டன் அழுத்தணும்னா அந்த 1 பட்டன் எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், ஐ cannot able to do that. புரிஞ்சுங்களா? அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா சார் நான் பிறந்த உடனே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. புரிஞ்சுங்களா? சார் எனக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் ஈவெண்ட், இப்போ பைனாமியல் தியரம்ஸ்லாம் நான் வந்து 4th and 5th ஸ்டாண்டர்ட்லேயே நான் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நாலேஜ், அதாவது லேர்னிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு தான்
இருக்கும். எவ்வளோ லேர்னிங் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டாப் டவுனுக்கும் பாட்டம் அப்புக்கும் எப்படி சார் இந்த அப்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, டாப் டவுன் அப்படிங்கிறது நீங்கள் லேர்ன் பண்ணுறப்பயோ இப்போ சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட், அப்புறம் அதர் தென் கீழே அப்படின்னு நிறைய லெவல்ஸில் நம்ம எஜுகேஷன்ஸை டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டாப் டவுனில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஐசிஐசி இருக்கும். பாட்டம் அப்ல இருக்கும் என்ன இருக்கும் சார் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் இருக்கும். இப்போ டாப் டவுன்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எவால்வேட் வெளில வராரு, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் எவால்வேட் ஆகி வெளில வராரு அப்படின்னா அவங்களோட கொஸ்டின் ஆஃப் ஆன்சர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா காமனா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களால ஆன்சர்ஸை எவால்வேட் பண்ணும். இப்போ ஐசிஐசிஎல் சிலபஸ்ல படிச்சிருக்கும், இப்போ ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்கும், அது லோவர் எண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருக்கும், ஒரு காம்படேட்டர் வைக்கணும்னு வச்சுப்போம். அங்க இருந்து ஒரு பாட்டம் டவுன் அப்ரோச் இருக்கு, இவரது பாட்டம் அப் அப்ரோச், ஒரு டாப் டவுன் அப்ரோச். இந்த ரெண்டு அப்ரோச்சும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேச்சுரல் லெவல் லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்றப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்பேர் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? இவன் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்ஸ் படிச்சிருப்பான், அவன் பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரே படிச்சிருப்பான். இவன் பயாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் தான் படிச்சிருப்பான், அவன் பயாலஜிக் ஃபங்க்ஷன்ஸ் கோஷன்ஸ் படிச்சிருப்பான். புரிஞ்சுங்களா? இவன் பொட்டானிக்கல் நேம் படிச்சிருப்பான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாட்டனியில் இருக்கிற பொட்டானிக்கல் நேம் ஏன் கிரியேட் பண்றோம், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவன் லேர்ன் பண்ணியிருப்பான். ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல ஒரு சிஸ்டம் க்ரோ ஆகுது. ஒரு 2 ரோபோட் இருக்கு, ஒரு ரோபோட் 95% ஹியூமன் என்ன திங்க் பண்றாரோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னொரு ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலா ஒரு ஆக்ஷன், நீங்க ரன், ரைட், லெஃப்ட், கெட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் நீங்க இன்புட்டா கொடுத்தீங்கன்னா இந்த 2 ரோபோட்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஒரு நார்மல் காருக்கும் ஒரு ஏஐ காருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நார்மல் கார்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைட் திரும்புறப்ப மட்டும் இண்டிகேட் பண்ணும், லெஃப்ட் சைட் இண்டிகேட் போறப்ப மட்டும் இண்டிகேட் பண்ணும். ஒரு ஆர்டிஃபிஷியல் கார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ரைட் சைடு 20 டைம்ஸ் டேர்ன் அவுட் பண்ணிருக்கீங்க, லெஃப்ட் சைட் 20 டைம்ஸ் டேர்ன் அவுட் பண்ண போறீங்க, நீங்க டிராவல் பண்ற பாக்கத்துல இவ்வளோ ரைட் கட் பண்ண போறீங்க, இவ்வளோ லெஃப்ட் கட் பண்ண போறீங்க அப்படின்ற என்டையர் ஹிஸ்டரியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் பண்ணி கொடுக்கும். அந்த கிராஸ் பண்ணி கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டி எங்க சார் இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல மட்டும்தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த நேச்சுரல் லெவல் ப்ராசஸிங் என்ன சார் வருது அப்படின்னா இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ். என்னது? இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ். அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ஸை செக்யூரிட்டியா எவாலுவேட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டூ டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். இது எங்கெல்லாம் சார் யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் எங்கெல்லாம் சார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ். How we are using natural processing in finance. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேங்கிங் செக்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும். இப்போ 20.06 பைசா என் அக்கௌண்ட்ல இருக்கு, 20.06 தான் என்னோட அக்கௌண்ட்ல இருக்கு. ஆனா நான் பேங்க்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 21 ருபீஸ். அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா -94 கம்மியா இருக்கு. எவ்வளவு இருக்கு? -94. சார் நான் இதை நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு இந்த அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸை நான் கிராஸ் பண்ணிட்டேன் சார். நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல இருக்கிற டிரான்சாக்ஷன்லாம் நான் கால்குலேட் பண்ணி எங்க ஃபாதர் அண்ட் மதருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்காது. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு கிரெடிட், ஒரு டெபிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கு. அந்த மேத்தமெட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை க்ரோ பண்ணும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம், இப்போ என்ன டேட்ல நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்க, என்ன டேட்ல அதை விட்ராவல் பண்ணீங்க, பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது, இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம சிஸ்டமைஸ்டா கொடுக்கணும். சிஸ்டமைஸ்டா கொடுக்கணும். 6% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பெர் ஆனம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ 100 ருபீஸ்க்கு 6 ருபீஸ், அப்போ 100% அப்படின்னு கொடுக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் இருக்கு உங்ககிட்ட? 10 ரூபாய் இருக்கு. அப்ப என்னது இருக்கு? லெஸ் தென் 100 ருபீஸ் அப்படின்னா என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் வராது. அப்ப அந்த லெஸ் தென் 10 ருபீஸ், இப்போ 99 ருபீஸ் தான் இருக்கு அப்படின்னா சார் நான் என் அக்கௌண்ட்ல 99 ரூபா போட்டிருந்தேன் சார், வருஷம் 6 ரூபாய் பர்சன்டேஜ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஆனா பேங்க் சைட்ல இருந்து கொடுக்கல. அப்ப என்ன ஆச்சு? அந்த பேசிக் கான்செப்ட் இந்த 99 ருபீஸே எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் என்ன இருக்கும்? இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் வேணும். அப்ப அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியாவே எழுதுவாங்க.
You get a 50 marks and above, you get the grade. 50 marks you can pass. நீங்க 50 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கிரேடுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும். அந்த 50 மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னா நீங்க அந்த கிரேட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே வர முடியாது. இப்போ 50 to 60 some amount of grade, 60 to 70 some amount of grade, 70 to 80 some amount of grade, 80 to 90 some amount of grade. இந்த கிரேட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்ஸா கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா 14 டிஜிட்ஸ் நம்பர் இருந்தா மட்டும்தான் ஒரு பேங்க்ல உங்களோட அக்கௌண்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியும். அந்த பேசிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது 14 டிஜிட் பின் கார்டு நம்பர் அக்கௌண்ட் நம்பர், கார்டு நம்பர் அக்கௌண்ட் நம்பர். அந்த அக்கௌண்ட் நம்பர் 11 டிஜிட்ல இருக்கலாம், 10 டிஜிட்ல இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு 14 டிஜிட் காம்பினேஷன் ஆஃப் ஏடிஎம் கார்ட்ஸ் அந்த எவ்ரி பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு இருக்கும். அதை எப்படி டிசைன் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் டிசைன் பண்றாங்க. இப்போ நார்மலா ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றோம், அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்றோம். இது நமக்கு இப்போ வந்து சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு 12 இயர்ஸ் பேக்ஸ் ஒரு 18 இயர்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு அப்படின்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பூமா இருந்துச்சு. இப்போ ஏடிஎம் கார்டு அப்படின்னு ஏடிஎம் கார்டுலாம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யூ கேன் கிரியேட் எனி ஏடிஎம் கார்டு. இப்போ ஒரு ஏடிஎம் கார்டு கிரியேட் பண்ணி கொடுத்துட முடியுமா உங்களால? அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ஒன்று இது பண்ணுங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா we cannot able to create. புரிஞ்சுங்களா? ஏடிஎம் மிஷின் ஆல்சோ இட்ஸ் a robot. ஹியூமன் வந்து 10 ஒரு கார்டு கொடுத்துட்டா இந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இவ்வளவு பேலன்ஸ்ல இவ்வளவு அமௌண்ட் அவங்க கேட்கறாங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நார்மலா ஒரு கடைக்கு போறோம், 20 rupees கொடுக்குறோம், 10 rupees ப்ராடக்ட் வாங்கணும், ரிமைனிங் 10 rupees கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அந்த பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்க்கு தெரியும். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு, அவர் அக்கௌண்ட்ல 20 ரூபா இருக்கு, 20 ரூபால 10 ரூபா வேணுங்கிறாரு, 10 ரூபா மட்டும் கொடுக்கலாம். இப்போ 25 ரூபா கேட்கிறாரு, அவர் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்ல, மினிமம் பேலன்ஸ் 20 rupees தான் இருக்கு, நீங்க 20 rupeesக்கு மேல எடுக்க முடியாது, நீங்க கரெக்டான அமௌண்ட் என்ட்ரி பண்ணீங்கன்னு ஒரு ஏடிஎம் மிஷின் சொல்லும். பாத்துருக்கீங்களா? எல்லாருமே பாத்துருப்பீங்களா இல்லையா? இட்ஸ் ஆல்சோ an ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ். புரிஞ்சுங்களா? ரியல் டைம்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லா மெக்கானிசம்ஸ்லயும் இருக்கு. இது நார்மலா சிம்பிள் லைக் இட்ஸ் an ஏடிஎம் மிஷின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதர் தென் ஏடிஎம் மிஷின்ஸ் தவிர அதர் தென் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா you can get the statement. இப்போ உங்க அக்கௌண்டோட லாஸ்ட் 6 years ஆர் லாஸ்ட் 1 yearோட ஸ்டேட்மெண்ட், அது 6 months ஆர் 1 year ஆர் 6 years வாட் எவர், நீங்க ஒரு 5 years டிரான்சாக்ஷன் இருக்கு சார், நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டே எடுக்கல அப்படின்னா இப்போ உங்க பாஸ்புக்ல என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றச்ச அந்த ஒன்னா ஒரு சில ஏடிஎம் மிஷின்ஸ்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில அக்கௌண்ட் நம்பர்ஸ்ல ஒரு பார் கோட் ரீடர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரீடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை சென்ஸ் பண்ணி கம்பேர் பண்ணி உங்க ஸ்டேட்மெண்ட்ஸை என்ட்ரி பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுங்களா? அந்த பாஸ்புக்ல யூ கேன் என்ட்ரி தட் சிஸ்டம் ஆல்சோ அண்ட் ரோபோட். அதுலயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஃபைனான்சியலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இதுதான் சார் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன சார் யூஸ் பண்றாங்க? ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னெல்லாம் சார் யூஸ் பண்றாங்க? இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னென்ன மாதிரி ஏஐ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்? ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஏஐ எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, என்னென்ன ஏஐ எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க? எனி ஒன் ஆஃப் தம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எனி ஒன். பத்மினி? சார் ஈசி லேப்ல பார்த்துருப்பீங்களே, ஈசி லேப்ல இந்த இசிஜி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிருப்போமே, லேப்ல கூட அந்த எக்யூப்மெண்ட் வச்சிருப்பீங்களே. எனி ஒன் ஆஃப் தம்?
சதீஷ்குமார். Any one of them? ஓகே. இப்போ மெடிக்கல் கிளினிக்ல எப்படி சார் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, நார்மலா நீங்க ஒரு ஸ்கேனிங் ப்ராசஸ், ஒரு ஸ்கேனிங் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கேனிங் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இசிஜி ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நிறைய ஸ்டெக்னோகிராஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டெக்னோகிராஃபிக் என்னன்னு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் பாடிஸ்ல இருக்கிற இன்கார்பரேட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கான்ஸை ஸ்கேன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி ஈவெண்ட்டை ஒரு கிராஃபாவோ ஒரு ஈவெண்ட்டாவோ கொடுக்கும். இசிஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஈவெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை எவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் ஆஃப் பீட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பைனாமியல் கிராஃபில் நீங்கள் அப்படியே சீக்வன்ஸ் பார்க்கலாம். இந்த கிராஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ் கோஆர்டினேட்லேருந்து ஒய் கோஆர்டினேட்டருக்கு எப்படி ஃபங்க்ஷனைஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்போம். அப்படிதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஹேண்ட்லூம்ஸுங்கிறது வந்து கிளாத், நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹியூஜ் மெக்கானிசம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ். நீங்கள் அது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபுல் டூப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு. அது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கம்யூனிகேஷன், 2 கம்யூனிகேஷன், 2-வே கம்யூனிகேஷன், மல்டி கம்யூனிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெலிகம்யூனிகேஷன்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி சார் சப்போர்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அது பர்டிகுலர் டைம் பீரியடில் அது எக்ஸ்பிரி ஆகிடும். எக்ஸ்பிரி பண்ண உடனே அந்த பர்டிகுலர் எஸ்எம்எஸ் கேனாட் பி டெலிவர்ட் அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ரிசீவ் ஆகும். அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நார்மல் ரிப்ளையை என்ன பண்ணுவாங்க, ஒரு டெக்ஸ்டாக கொடுக்கணும். இதே ஒரு ஹையர் எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இமேஜாகவும் கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயோட இன்கார்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் தான். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்கில் நீங்கள் கிராஃபிக்கல் யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து நிறைய கான்ட்ரிபியூட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்கில் நீங்கள் நேற்று பார்த்தோம் எயிட் குயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம். அந்த 8 குயின் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏஐயில் கேமிங் அப்ளிகேஷன்ஸாக யூஸ் பண்ணுறோம். மியூசிக்கில் என்ன சார் ஏஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மல் சவுண்ட்ஸை மிக்சிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ நிறைய கம்ப்யூட்டரைஸ்டு மெக்கானிசம் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அப்புறம் ஆன்டிவைரஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே ஆன்டிவைரஸ் வரதுக்கு முன்னாடி ஃபயர்வால் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்துச்சு. அந்த ஃபயர்வால் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாத சிஸ்டம்ஸ்க்கு எப்படி ஆன்டிவைரஸ் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னா, மால்வேர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏஐ அல்காரிதம்ல எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஆன்டிவைரஸாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வில் டிஸ்கஸ் அபவுட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா very efficient system and you can find the problem in perfect manner. அட்வான்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் டியூனிங்காக பண்ணிடலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ண முடியுமோ ஹை எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ டிவைன். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லி. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ ஏஐ காம்பனண்ட் அப்படின்னு ஒரு ஆட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா இட்ஸ் அ வெரி ஹை காஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு டிமாண்ட் இருக்கும். மெனி நம்பர் ஆஃப் ப்ராடக்டை அவங்க மார்க்கெட் கொண்டாடவே மாட்டாங்க.
எத்திக்ஸை கொலாப்ஸ் பண்ணிடும். இப்போ நம்ம நீங்கள் நிறைய ரோபோட்ஸ் பார்த்துருப்பீங்க, ரோபோட் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் திங்கிங்கை விட அப்நார்மல் திங்கிங் டிஃபர் பண்ணிட்டோம், ப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம் அப்படின்னா we cannot able to stop that particular events. ஓகேங்களா? இவ்வளோதான் டுடே செஷன். எனி queries, எனி doubts, please ask me. ரொம்ப எவ்வளோ பேசிக்காக உங்களுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ பேசிக்காக வில் டிஸ்கஸ். இதில் வேற என்ன சார் எங்களுக்கு இன்னும் அனிமேட்டிவாக உங்களுக்கு வீடியோ இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஃபீட்பேக்ஸை கொடுக்கலாம். பார்ட்டிசிபெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் பார்க்குறச்ச ரொம்ப சப்போர்ட்லெஸ் இல்லாமல் இருக்குது. இப்போது சப்போர்ட்லெஸ்ஸாக இல்லைனாலும் ஒரு சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஸ்டில் தி எண்ட் வரைக்கும் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கறதுனால we will hope will support until the end of பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் 2 பேர் இருந்தாலுமே ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு 90 பீப்புளுக்கு டீச் பண்ணி அது ஒரு 2 பீப்புளுக்கு ரீச் ஆகிறதுக்கு 9 பீப்புள் அட்லீஸ்ட் ஒரு 9 out of 9 அச்சீவ் பண்ணிட்டாவே எங்களுக்கு ஸோ ஹாப்பி. மதன்ராஜ் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சதீஷ்குமார் இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருக்கா மதன்ராஜ்? இட்ஸ் a boring session. It's a boring session. Santosh, Padmini, இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செஷன்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். இப்போ போரிங்காக இருக்கா? ரொம்ப போரிங்காக இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ல இல்லையா? இல்லை இன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு லைன் பை லைன் அப்படியே சொல்லணுமா? இல்லை என்ன மாதிரி? ஏன் பார்ட்டிசிபென்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க, கூகுள் கிளாஸ் ரூம்ஸில் இருக்கீங்க, கொஞ்சம் அட்டன் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்பயும் சரி ஃப்யூச்சர்லேயும் ஆஸ் எ இன்ஜினியராக வி ஆர் ஆல் நோன் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச்.